ஹே கைஸ், ஆலிஸ் இன் பார்டர்லாண்ட் சீசன் 3யோட எபிசோட் 2 தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எபிசோடு 1 யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு பெட்டராக புரியும். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் கேம் விளாட்றதுக்காக அரிசு டெம்பிள் மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்திருப்பான். உள்ளே போய் பார்த்தா அரிசுக்கு முன்னாடியே நிறைய பிளேயர்ஸ் அங்கே வந்திருப்பாங்க. இவங்க எல்லாருமே இதுக்கு முன்னாடி பார்டர்லாண்டுக்குள்ளே வந்த ஆளுங்க தான். இப்போ எப்படி வந்திருப்பாங்கன்னா, ப்ரொஃபஸரை போல நிஜ உலகத்தில் நடந்த கேம் மூலமாவோ இல்ல நிஜ உலகத்துல நடந்த ஏதாவது ஒரு விஷயம் மூலமா இவங்க இதையும் நின்று போறது மூலமாவும் இங்க வந்திருக்கலாம். அரிசு உள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் கேமே ஸ்டார்ட் ஆகுது. கேமோட நேம் அதிர்ஷ்டம். இந்த கேம் எப்படின்னா, இவங்களுக்கு முன்னாடி இருக்கிற பெட்டியில இருந்து 10 சீட்டை எடுக்கணும். சீட்ல இருக்கிற விஷயத்த சரியா செஞ்சாலே போட்டியில ஜெயிச்சு நீங்க உயிரோட இருக்கலாம். ஒருத்தர் ஒரு சீட்டை மட்டும் தான் எடுக்கணும். அவங்களுக்கு 1 நிமிஷம் மட்டும் தான் டைம் தருவோம்னு சொல்லிடுவாங்க. இவங்களுக்கு முன்னாடி குடுவ மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதை எடுத்து குலுக்கி அதுல இருந்து ஒரு குச்சியை வெளியே எடுத்தா ஒரு நம்பர் இருக்கும். அதை சொல்லும் போது இவங்களுக்கு முன்னால இருக்கிற பெட்டியில இருந்து அந்த சீட்டுக்கான பெட்டி தானாவே ஓபன் ஆகும். இப்போ இவங்களுக்குள்ள யார் முதல்ல போய் சீட்டை எடுக்கிறதுன்னு தாங்கிட்டு நிக்க கூட்டத்துல ஒரு ட்ரக் அடிக்ட் இருப்பான். அவன் என்ன பண்றான்னா, நானே முதல்ல போய் சீட்டை எடுக்கிறேன். அங்க இருக்கிற கூடவே எடுத்து ஜீபுமான் குலுக்கிட்டு அதுல இருந்து ஒரு குச்சி எடுக்க அதுல பார்த்தா 17ன்னு வந்திருக்கும். இவன் அதை எங்க இருக்குன்னு தேடும் போதே அந்த சீட்டுக்கான பெட்டி தானாவே ஓபன் ஆகும். அதுல என்ன போட்டிருக்குன்னு பார்த்தா, நீங்கள் செய்ய அனைத்தும் நல்லபடியாவே நடக்கும்னு போட்டிருக்கோம். இப்போ அடுத்த சீட்டை யாரு எடுக்கிறதுன்னு பேசும்போதே கூட்டத்துல இருந்து ஒரு பொண்ணு நான் எடுக்கிறேன்னு சொல்லி வருவாங்க. அவங்களுக்கு வந்த நம்பர் 21. அதுக்கான சீட்ல என்ன போட்டிருக்குன்னு பார்த்தா, கனவுகள் நிறைவேறும், விரைவில் கல்யாணம், மேற்கு திசை உதவாதுன்னு போட்டு கீழே மேத்தமெட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு கொஸ்டினையும் கொடுத்திருப்பாங்க. அதுக்கான பதில் என்னவா இருக்கும்னு எல்லாரும் ஏதேதோ பதில சொல்லுவாங்க. அப்போ டைம் 10 செகண்ட் தான் இருக்க பதட்டத்துல பதில 18 தப்பா சொல்லிடுறாங்க. சரியான பதில் 15. தப்பான பதில சொன்னதுக்காக ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு நெருப்பு பாயம்னு சொல்லுவாங்க. விஷயம் என்னன்னா, இவங்களுக்கு வந்த கேள்வியோட பதில் 15. ஆனா இவங்க 18ன்னு தப்பா சொல்லியிருப்பாங்க. 15க்கு பதிலா 18ன்னு 3 எக்ஸ்ட்ரா நம்பரை சேர்த்து சொன்னதால அந்த பதிலுக்கு ஏத்த மாதிரி அங்க நெருப்பாம்பு பாயும்னு சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்த அந்த பொண்ணு கேட்டு அதுக்கு ரியாக்ட் பண்றதுக்குள்ளேயே இந்த பொண்ணோட கழுத்துல ஒரு நெருப்பாம்பு இறங்கி அவ அங்கேயே இறந்து போயிடுறா. இந்த விஷயத்த மத்தவங்க பாத்துட்டு இருக்கும் போதே கூட்டத்துல இருந்த இன்னொருத்தர் மேல 2 நெருப்பாம்புமே இறங்கி அவரும் அதே இடத்துல இறந்து போயிடுறாரு. இதை பார்த்த ஒருத்தன் பயத்தினால இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு ஆகணும்னு சொல்லி கதவை தந்து வெளியே லேசர் லைனை கிராஸ் பண்ணும்போது தலையில லேசர் லைன் இறங்கி அதே இடத்துல இறந்து போயிடுறான். இதை பார்த்த மத்தவங்களுக்கு எல்லாம் என்ன நடக்குதுன்னே ஒன்னும் புரியாது. அரிசோட ரியாக்ஷன் எல்லாம் நல்லா மாட்டினடா நீன்ற மாதிரி தான் இருக்கும். 3வது சீட் எடுக்க ஒரு லேடி தான் வராங்க. கடவுள் எல்லாம் வேண்டிக்கிட்டு தான் அந்த குச்சியவே எடுக்கிறாங்க. அவங்களுக்கு 45 நம்பர் வந்திருக்கு. அதுக்கான சீட்டை எடுத்து பார்த்தா ஒரே பிறந்த நாள் 2 பேருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு 50% மேல் அதிகமாக இருக்கு. மொத்தமா எத்தனை பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கேட்டு அதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 23 பேர், 2வது 78 பேர், 3வது 183 பேர், 4வது 365 பேர். இந்த விஷயத்த கேட்டவும் மத்தவங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு பதில சொல்லுவாங்க. அதை கேட்டு இவங்க தனியா ஒரு பதில சொல்லுவாங்க. 78 பேர். அந்த பதில் தப்பாகி சரியான பதிலுக்கும் இவங்க சொன்ன பதிலுக்கும் இருக்கிற டிஃபரெண்ட் 55 இருக்க. இப்ப மொத்தம் 55 நெருப்பம்புங்க பாயும்னு சொல்ல அதுல மாட்டிக்கிட்ட சில பேர் நெருப்பம்புனால அதே இடத்துல எரிஞ்சு போய் சாகுறாங்க. அதுக்கு அடுத்தடுத்து வந்தவங்க எல்லாம் சீட்டை எடுத்து தப்பான பதில சொல்லிட 50 நெருப்பம்பு பாயும். அதுக்கு அடுத்து வந்தவங்க சீட்ல விலங்கியல் பூங்கால 50க்கும் மேற்பட்ட அதிகமான விலங்குகள் இருக்கு. அதுல இருக்கிற சிங்கத்தோட எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்பாங்க. இவங்க அதோட பதில் 47ன்னு சொல்ல அது தப்பாகிடுது. சரியான பதில் 17ன்னு சொல்றாங்க. அது எப்படின்னு கேட்டா, லைன்ன்ற ஆங்கில வார்த்தையை திருப்பி போட்டா நம்பர் 17ன்னு வரும்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்டு நெருப்பம்பு வரதை பார்த்து ஓடி போய் ஒழிஞ்சுக்கிறாங்க எல்லாம். இப்படி மத்தவங்க இறந்து போறத பார்த்த அரிசுக்கு பார்டர்லாண்ட்ல நடந்த எல்லா விஷயங்களும் ஞாபகத்துக்கு வருது. இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கும் போது அங்கிருந்த ஒரு பொண்ணுக்கு காலில் நெருப்பம்பு இறங்கிடும். அந்த பொண்ணுக்கு ட்ரக் அடிக்ட்னு ஒருத்தனை சொன்னோம்ல, அவன் தான் வந்து ஹெல்ப் பண்ணுவான். மயக்க போடாம நான் பாத்துக்கிறேன்னு கட்டு போட்டு விடும்போது கூட இருந்த இன்னொருத்தன் உனக்கு இதெல்லாம் தெரியுமான்னு கேட்க, ஹாஸ்பிட்டலுக்கு போக கூட முடியாத நிலைமை வரும்போது நீயே இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுப்பன்னு சொல்ல, கடைசி சீட்டான 10வது சீட்டை எடுக்க எல்லாம் ரெடி ஆகுறாங்க. அந்த சீட்டை அரிசு தான் எடுப்பான். எடுத்த சீட்டை பார்த்து ட்ரக் அடிக்ட்லாம் ரொம்ப அருமையான சீட்டை எடுத்திருக்க பாண்டின்னு சொல்லுவான். அப்படி என்னத்தான் அந்த சீட்ல கேட்டிருக்காங்கன்னு பார்த்தா, உலகத்தோட மொத்த மக்கள் தொகை எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இதை கேட்டு மத்தவங்க எல்லாம் என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம இருக்க. காலில் அம்பி இறங்கின பொண்ணு வருஷம் 80 மில்லியன் அதிகமாகுதுன்னு கேள்விப்பட்டு இருக்க. சில வருஷத்துக்கு முன்னாடி 7.8 பில்லியனா இருந்ததுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கன்னு சொல்லுவாங்க. மத்தவங்க எல்லாம் தப்பான பதில சொன்னா கோடிக்கணக்கான நெருப்பாம்புங்க நம்மள நோக்கி பாயுன்ற பயத்திலே இருப்பாங்க. கடைசி 10 செகண்ட் தான் இருக்க அரிசு உலகத்தோட மொத்த மக்கள் தொகை 7.9 மில்லியன் சொல்லிடுவான். இந்த சீனை பார்த்த போல எனக்கு அரிசு தான் கதையோட ஹீரோ, எப்படி அவன் கரெக்டா தான் சொல்ல போறான்ற நினைப்பிலே இருந்தேன். ஆனா அப்படி இல்லை.
சரியான பதில் 8 பில்லியனா இருக்கும். எல்லாம் போச்சு, 100 மில்லியன் நம்ம நோக்கி பாய போகுதுன்னு எல்லாம் பயத்துல இருக்க ட்ரக் அடிக்ட் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி அவன் ஒரு சைடு கத்திட்டு இருப்பான். அப்போ திடீர்னு ஏதோ சத்தம் கேட்க என்னடா இதுன்னு திரும்பி பார்த்தா கருப்பா இருந்த வானம் முழுக்க திடீர்னு சிகப்பா மாறும். என்னடா இதுன்னு நல்லா பார்க்கும் போது தான் இவங்களுக்கே தெரியும் 100 மில்லியன் நெருப்பு அவங்க இவங்களை நோக்கி வருதுன்னு. எல்லாருமே பயத்துல சாகத்தான் போறோம்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க அரிசு கேமுக்குள்ள வரதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்துல இருந்து இப்ப நடந்த விஷயம் வரைக்கும் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்ப்பான். அப்பதான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு மத்தவங்களுக்கு சொல்ல ஆரம்பிப்பான். அதிர்ஷ்ட சைட்ல இருந்து வந்த திசையெல்லாம் ஒருவேளை நெருப்பம்புல இருந்து தப்பிக்கிறதுக்கான திசையா கூட இருக்கலாம்னு மத்தவங்க கிட்ட சொல்லுவான். எல்லாம் அவங்க சீட்ல எந்தெந்த திசை வந்திருக்குன்னு சொல்லுங்கன்னும் போது எல்லாம் அவங்களுக்கு வந்த திசையை பத்தி சொல்லுவாங்க. அப்போ அதிர்ஷ்ட சீட்டை எடுத்த ட்ரக் அடிக்ட் கிட்ட எந்த திசைன்னு கேட்கும்போது நான் தான் அப்பயே தூக்கி போட்டுட்டேன்னு சொல்லுவான். இந்த விஷயத்த கேட்ட கூட்டத்துல இருந்து ஒரு 3 பேர் மட்டும் உயிர் பயத்தினால அங்கிருந்து ஓடி போயிடுவாங்க. ஆனா அரிசு அப்பயும் நிதானமா யோசிச்சு வடமேற்க பத்தி யாருமே சொல்லல. ஒருவேளை சீட்ல வந்த திசையா கூட அது இருக்கலான்னு எல்லாம் அந்த திசையை பார்த்து போவாங்க. அங்க போய் பார்த்தா அதுக்கு மேல வழி எதுவும் இருக்காது, லேசர் லைன் தான் இருக்கும். பக்கத்துல ஒரு கிணறு இருக்குன்னு அதை பார்க்க போனா அந்த கிணறும் மூடி இருக்கும். அரிசுக்கு அப்போ டெம்பிள்குள்ள வரும்போது செங்குத்தான படிகள் இருந்த விஷயத்த பத்தி ஞாபகம் வரும். அப்போ இந்த இடத்துக்கு கீழே கண்டிப்பா ஒரு சுரங்க பாதை இருக்கணும்னு பேசும்போதே அறையில இருந்த ஒரு கல்லாரத்தை பார்த்ததும் எல்லாரும் இது எப்படியாவது வெளியே எடுக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு ட்ரை பண்ண நெருப்பு வரதுக்குள்ள கல்லு எப்படியோ தூக்கி போட்டுறாங்க. எல்லாம் அதுக்குள்ள தப்பிச்சு போக 3 பேர் மட்டும் உயிர் பயத்தினால தப்பிச்சு ஓடி இருப்பாங்கல்ல, அவங்க 3 பேரும் நெருப்பு அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்த அரிசு இந்த பக்கம் வாங்கினா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போக ஆனா அதுக்குள்ளேயே அவங்க நெருப்பம்புல மாட்டி இறந்து போயிடுறாங்க. அரிசு பக்கமும் நெருப்பம்புங்க வர ஜஸ்ட் மிஸ்ல உள்ள போய் நெருப்பம்புல இருந்து தப்பிச்சிருவாரு. உள்ள போய் பார்த்தா தரைக்கு கீழே இருக்கிற அந்த இடமே அதிரும். ஏன்னா மேல நெருப்புல அங்க நெருப்பம்புங்க பாஞ்சிட்டு சுரங்கத்துக்குள்ள ஒரு வழி போகும். அந்த வழியா போய் பார்த்தா கேம்ல ஜெயிச்சதுக்கு வாழ்த்துக்கள்னு ஒரு போர்டை வச்சிருப்பாங்க. அங்கிருந்து வெளியே வந்து பார்த்தா இன்னொரு போர்டு இருக்கும். அதுல இன்னும் 15 கிலோமீட்டர் தள்ளி அடுத்த கேம் நடக்கிற இடம் இருக்குன்னு போட்டிருக்கும். நிலைமைய புரிஞ்சுக்கிட்ட ஹாரிஸ் நம்மளால இங்க இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு மேல பார்க்கும்போது ஜோக்கர் படம் போட்ட ஏர்ஷிப் மேல பறந்துட்டு இருக்கும். எல்லாம் அவங்க கிட்ட இருந்த ஜோக்கர் கார்டை எடுத்து பார்க்கும்போது ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம இந்த உலகத்துக்கு இதுக்கு முன்னாடியே வந்திருக்கோம்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. சீன் அப்படியே கட் பண்ணி ட்ரக் அடிக்ட தான் காட்டுறாங்க. இவரோட பேரு தெச்சு. இவர் என்ன பண்றாருன்னா சந்துல இருந்த ஒருத்தங்கிட்ட பணத்தை கொடுத்து ட்ரக்கை வாங்கிட்டு இருப்பாரு. அப்போ ட்ரக்கை கொடுத்தவனே திடீர்னு ஜோக்கர் கார்டையை நீட்டுறான். என்னடா இதுன்னு பார்த்தா கார்டை கொடுத்தது வேற யாரும் இல்ல, தான் பேந்தாவோட கண்ணை காட்டுறதோட சீனை கட் பண்ணி இப்போ பிரசன்ட்ல காட்டுறாங்க. தெச்சு அவர்கிட்ட இருந்த ஜோக்கர் கார்டை பார்த்து இந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருப்பாரு. அதுக்கு பின்னாடியே தான் ட்ரக்கையும் வச்சிருப்பாரு. அங்க இருந்து ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவன் என்ன பண்றான்னா அக்கான்னு கூப்பிட்டுக்கிட்டே கால் அடிப்பட்ட ஒரு பொண்ணு கிட்ட வந்து அவங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் பாருங்கன்னு சொல்லி ஒரு கைத்தடி மாதிரியான ஒரு பொருளை எடுத்து கொடுக்குறா. இதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ஆனா என்ன அக்கான்லாம் கூப்பிடாதுன்னு சொல்லுவா. ஆனா இவ மறுபடியும் அக்கான்னு தான். இவங்க 2 பேரையும் நம்ம அக்கா தங்கச்சிங்கன்னு கூப்பிட்டுக்கலாம். இவங்க எல்லாரும் இப்போ ஒரு மால்ல தான் இருப்பாங்க. அங்க இவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருப்பாங்க. எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடும் போது தான் அவங்க எப்படி இந்த உலகத்துக்குள்ள வந்தன்ற விஷயத்த பத்தி சொல்லுவாங்க. தெச்சு பேந்தாவை மீட் பண்ண விஷயத்த பத்தி சொல்றாரு. கூட இருந்த பையனும் நானும் அவனை மீட் பண்ணிருக்கேன்னு சொல்லுவான். இவனோட பேரு நோப். இவன் இப்போ அவனோட ஸ்டோரியை பத்தி சொல்லுவான். என்னன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் என் ஸ்கூல் புல்லிங் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக வேற வழியே இல்லாம தற்கொலைக்கு முயற்சி பண்ணேன். அப்படி பண்ணி என்னால அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியல. அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் நான் அவனை பார்த்தேன். அவன் தான் என்கிட்ட இந்த கார்டையும் கொடுத்தான்னு சொல்லுவான். அப்போ கூட இருந்த லேடி அவங்களுக்கு நடந்த விஷயத்த பத்தி சொல்லுவாங்க. நான் ஒரு ஆதரவு குழுக்கு போயிருந்தேன். வீட்டுல பிரச்சனை அனுபவிக்கிற பெண்களுக்கு ஆதரப்பட்ட குழு அதுன்னு சொல்லிட்டு அங்கத்தான் நான் அவனை பார்த்ததாகவும் சொல்லுவாங்க. கூட இருந்த கண்ணாடி போட்ட பையனும் நான் கிளப்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு மாரடைப்பு வந்ததாகவும் சொல்லுவான். அப்போ கண்ணாடி போட்ட பையனும் கூட இருந்த இன்னொருத்தரை பத்தி கேட்கலான்ட்டு பார்ப்பான். இவரோட பேரு கசுகியா. அவரோட உடம்புல இருந்த டாட்டோவை பார்த்து பயந்து டாபிக அரிசு பக்கமா திருப்பிடுவான். நீங்க இதுக்கு முன்னாடி வந்திருக்கிய அரிசுன்னு கேட்க அரிசும் ஆமான்னு சொல்லிட்டு உசாங்கிய பத்தி நினைச்சு பார்த்துட்டு இருப்பாரு. மறுநாள் காலையில அடுத்த கேம் நடக்கிற இடத்துக்கு போக அரிசு நான் என் மனைவியை தேடித்தான் வந்திருப்பேன்ற விஷயத்த பத்தி சொல்லியிருப்பாரு போல. அதை பத்தி தான் இப்ப பேசிட்டு இருப்பாங்க. தெச்சுவெல்லாம் என்னால நம்பவே முடியல. அவன் மனைவிக்காக இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுப்பான்னு எனக்கு தோணலன்னு பேசும்போது கூட இருந்த லேடியும் மனைவியை பொக்கிஷமா பார்க்க வேண்டியது ஒரு கணவனோட பொறுப்பு, அதைத்தான் இப்போ அரிசும் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன்னு சொல்ல எல்லாத்தையும் கேட்ட காசுகியா எனக்கு என்னவோ நம்ம அடுத்த கேம்ல எல்லாரும் செத்துருவோமோன்னு தோணுதுன்னு சொல்ல இதுக்கப்புறம் யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. எல்லாம் சைலண்ட் ஆயிடுவாங்க. இப்படி இவங்க போயிட்டு இருக்க நைட்டே கேம் நடக்கிற இடத்துக்கு இவங்க போயிடுறாங்க. பில்டிங்குள்ள போய் பார்த்தா அரிசு டீமுக்கு முன்னாடியே வேற ஒரு டீம் வந்திருப்பாங்க கேம் விளையாடுறதுக்காக. அப்ப இவங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்கிரீன்ல கேமை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கேமோட நேம் ஜோம்பியன்ட். கேமை தொடங்கும் போது பிளேயர்ஸ் ஒவ்வொருத்தர்கிட்டையும் சில கார்ட்ஸ் கொடுப்பாங்க. கேம் நடக்கிற இந்த பில்டிங்ல நீங்க விளையாடுறதுக்காகவே சில இடங்களை ஒதுக்கப்பட்டிருக்கும். அந்த இடத்துக்கு போய் தான் நீங்க கேம் விளையாடணும்னு சொல்ல கேம் நடக்கும் போது பிளேயர்ஸ் கிட்ட இருக்கிற கார்ட்ஸை வச்சு தான் விளையாடணும். 2 பேர்ல யார் அதிக பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க. வின் பண்ணவங்க லூஸ் பண்ணவங்க கிட்ட இருந்து ஒரு கார்டை எடுத்துக்கலாம். எல்லாரும் கேம் சிம்பிளா இருக்கு, அதிக பாயிண்ட் எடுக்கிறவங்க வின் பண்ணுவாங்க அவ்வளவுதானு சாதாரணமா நினைக்கும் போது தான் முக்கியமான விஷயத்த பத்தியே சொல்லுவாங்க. நடக்க போற இந்த கேம்ல 3 முக்கியமான கார்ட்ஸை தருவாங்க. அதுல கார்டு ஜோம்பி கார்டு. இந்த கார்டு டீம்ல ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் இருக்கும்.
நம்பர் கார்டை விட ஜாம்பி கார்டுக்கு தான் பவர் அதிகம். ஜாம்பி கார்டை வச்சு ஆப்பனண்ட்டை ஜெயிச்சா அவங்களும் ஜாம்பியா மாறி அடுத்த செகண்ட் அவங்க கிட்டயும் ஒரு கார்டு இருக்கும். ஜாம்பிஸ் அதிகமாக தடுக்கணும்னா ரெண்டாவது கார்டான ஷாட்கன் கார்டை யூஸ் பண்ணலாம். ஜாம்பி கார்டு வச்சிருக்கவங்க கிட்ட ஷாட்கன் கார்டை யூஸ் பண்ணா ஜாம்பியா இருக்கிறவங்க இறந்து போயிடுவாங்க. இந்த கார்டும் டீம்ல இருக்கிற சில பேர்கிட்ட மட்டும் தான் கிடைக்கும். ஷாட்கன் கார்டை மனுஷங்க கிட்ட யூஸ் பண்ண முடியாது. ஒருத்தர் கிட்ட யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கார்டு மறைஞ்சு போயிடும். ஜாம்பியா இருக்கிறவங்கள மனுஷனா மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா மூணாவது கார்டான வேக்சின் கார்டை யூஸ் பண்ணலாம். இந்த கார்டு டீம்ல இருக்கிற யாருக்கு வேணாலும் கிடைக்கும். இந்த கார்டை யூஸ் பண்ணி ஜாம்பியா இருக்கிறவங்கள மனுஷங்களை மாத்த முடியும். மொத்தமா 20 ரவுண்ட்ஸ் நடக்கும். கேம் நடக்கும் போது உங்ககிட்ட கார்ட்ஸ் இல்லாம போனா நீங்க இறந்து போயிடுவீங்க. ஜாம்பியோ இல்ல மனுஷங்களோ எண்ணிக்கையில யார் அதிகமா இருக்காங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க. மீதி இருக்கிறவங்க அதே இடத்துல இறந்து போயிடுவாங்க. கேம் நடக்கிற இந்த பில்டிங்குள்ள வர 4 வழி இருக்கும். கேம் ஸ்டார்ட் ஆனது பில்டிங்குள்ள மொத்தம் 4 வழியிலுமே 4 டீம்ஸ் உள்ள ஒரு டீம்ல ஒருத்தர் ஜாம்பியா இருப்பாங்க. கேம் ஸ்டார்ட் ஆகும் போது டேபிள் மேல இருக்கிற கார்ட்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்க யார் கூட விளையாடணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள தொடர்றது மூலியமா நீங்க உங்க ஆப்பனண்ட்டை தேர்ந்தெடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்க. போட்டி நடக்கிற இடத்துக்கு போய் நீங்க கேம் விளையாட ஆரம்பிக்கலாம்னு சொல்ல இந்த விஷயத்தை கேட்ட மத்தவங்க எல்லாம் அவங்க கூட இருக்கிறவங்களே தொட்டு அவங்க ஆப்பனண்ட்டை தேர்ந்தெடுத்து கேம் நடக்கிற இடத்துக்கும் போய் விளையாடவும் ஆரம்பிச்சிடுறாங்க. கண்ணாடி போட்டு பயணம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நமக்குள்ளேயே விளையாடிக்கலாம், நம்ம கிட்ட இருக்கிற கார்ட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு பேசிட்டு இருப்போம். இதை கேட்ட மத்தவங்க எல்லாம் அவங்களுக்குள்ளேயே விளையாடிட்டு இருப்பாங்க. ஆனா மத்த டீம்ஸ் எல்லாம் பில்டிங்ல எங்க பெரிய இடம் இருக்கோ அந்த இடத்த தேடி போயிட்டு இருப்பாங்க. இதுக்கு நடுவுல நோபுக்கு சந்தேகம் வந்துடும். நம்ம டீம்ல யாராவது ஜோம்பியா இருப்பாங்களான்னு அரிசு கிட்ட கேட்க அவங்க ஜோம்பியா இருந்தாலும் நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை அவங்க ஜோம்பின்னு மத்தவங்களுக்கு தெரிஞ்சா ஷாட்கன் கார்டை வச்சு அவங்களை கொன்னுடுவாங்கன்னு அரிசு சொல்லுவான். 3வது ரவுண்ட் ஆரம்பிக்கும் போது எங்க இருந்தோ வந்த மத்த டீம் ஆளுங்க நோபியா அரிசிவன் தொட்டுருவாங்க. அரிசுவை தொடும் போது அவன் ஃபேஸ் ரியாக்ஷனை பார்க்கணுமே, யாரா நீங்க எங்கந்திரா வரீங்கன்ற மாதிரி தான் இருக்கும். விளையாடிட்டு இருக்கும் போது தான் அரிசுக்கு ஒரு விஷயம் தோணும். ஜாம்பி கார்டை தடுக்கணும்னா வேக்சின் கார்டு யார்கிட்ட இருக்கோ அவங்கள தேடி கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கும் போது ஆப்புனன் ஜெயிச்சு அரிசு கிட்ட இருந்து ஒரு கார்டு வாங்கிடுவான். இந்த விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் கேம் விளையாட வந்தவங்கள உசாங்கி எங்கேயாவது இருப்பாளான்னு சொல்லி ரகசியமா போய் செக் பண்ணி பாக்குறாரு அரிசு. அப்போ அங்க உசாங்கி போலவே ஒருத்தர் இருக்க. நானும் உசாங்கி தான் நம்பிட்டேன். திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது அது வேற யாரோ. அரிசு போலவே நானும் ஏமாந்துட்டேன். ஆனா அரிசு முயற்சியை கைவிடுற மாதிரி இல்ல. கேம் விளையாட வந்த மத்த பிளேயர்ஸ் கிட்டயும் உசாங்கிய பத்தி விஷயத்த விசாரிச்சுட்டு இருப்பான். நான் ஒரு பொண்ணை தேடிட்டு இருக்கேன், அவங்களுக்கு முடி கழுத்து அளவுதான் இருக்கும், 5 அடி உயரம் தான் இருப்பாங்க, நீங்க அந்த மாதிரி பொண்ணை எங்கேயாவது பாத்திருக்கீங்களான்னு கேட்க ஆப்புனண்டோ எனக்கு அந்த மாதிரி யாரையும் தெரியாதுன்னு சொல்லிடுவான். ஆனா கேமை பத்தி ஒரு விஷயம் சொல்லுவான். இந்த ஜோக்கருக்கான கேம் ஒரு டோர்னமெண்ட் போல இருக்கு. ஒருவேளை நீ தேடுற பொண்ணை கண்டுபிடிச்சாலும் நீ அவளை கொல்ற மாதிரியான நிலைமை வரும்னு சொல்லுவான். ஹரிசும் இந்த விஷயத்த பத்தி அவன் டீம்ல இருக்கிற மத்தவங்க கிட்ட சொல்லுவான். நம்ம போட்டி நடக்கிற இடத்துக்கு போனாங்க மத்த போட்டியில ஜெயிச்சவங்களை தான் நம்ம அங்க பார்ப்போம். அப்போ அவர் சொன்னது உண்மைதான், இது டோர்னமெண்ட் போல தான் இருக்குன்னு பேசிட்டு இருப்பான். இந்த போட்டி முடிவுக்கு வரும்போது ஒரு சில பேர் தான் உயிரோட இருப்பாங்க, மீதி பேர் எல்லாம் கொல்லப்படுவாங்கன்னு பேசிட்டு இருக்கும்போது அங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். என்னன்னாக்கா உங்க ஆப்பனண்ட்டை தொட்டு நீங்க தேர்ந்தெடுங்கன்னு சொல்ல ஹரிசு திரும்பின உடனே யாருன்னு தெரியாத ஒரு லேடி திடீர்னு வந்து ஹரிசுவை தொட்டுருவா. சோ அவ்வளவுதான் guys, செகண்ட் எபிசோட இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா தான் அடுத்து போடுற எபிசோடு உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். முக்கியமான விஷயத்த கொஞ்சம் மறக்காம பண்ணிக்கோங்க. நான் இதோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாக்குறேன். பை கைஸ்.